ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது, ஸோ ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டாமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் அண்ட் ஆல்சோ நம்ம அப்கமிங் வீக்ஸில் பார்த்தது அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக்கோட ஸ்மாக் டவுன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 900K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர்னு பார்க்கும்போது 933K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் டெலிகாஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் கிடச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸில் நடக்காத போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எஃப்எஸ்1ல. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவர்ஷிப் கிடைக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனோடைய அட்டண்டன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 25% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான ஃபுட்டேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்குலாம் ஷாக்கிங் ஆச்சு, இது ஸ்மாக் டவுனோடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன பார்த்தேன்னா ஸோ ஏடபிள்யூட ஏதாச்சும் ஷோட இருக்கும்னு பார்த்தேன். இப்போ ஏடபிள்யூ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்டண்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் டபிள்யூபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஃபாலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை வயசு இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூபிள்யூ திரும்ப கம்பேக் கொடுப்பாங்களான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்கும்போது ஸோ பிக் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டபிள்யூபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆக போறாரு. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராண்டி ஆர்டன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூ விமன்ஸ் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக இருக்க ஜேட் கர்லியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜேக்கப் ஃபாட்டோ அடிஷனலாக சமிஜன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ மேட்ச் கார்டுன்னு பார்க்கும்போது மல்டிபிள் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய யூனியோ ட்ராகனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ ரே ஃபினிக்ஸ் வர்சஸ் டாலாட்டோங்களுக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போது. ஷார்லட் ஃபிளேர் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய குயிலி அவங்க வச்சிருக்க விமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய செல்சி கிரீன் கூட பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ செல்சி கிரீன் மீண்டும் சாம்பியன் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா குயிலியை வந்து பார்த்தீங்கன்னா அஸ் சாம்பியன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீனை ஒன் செகண்ட் சாம்பியன் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரும்புறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட் மேர் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாருன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் இது பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த ஸ்டோரில் என்ன டெவலப் பண்ண வேணாம், இருக்கிற கொஞ்சம் பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி உனக்கு கோடி ரோட்ஸ் ஹைப் பண்ணுறேன்ற பேரில் ட்ரூ மேக்கின்டயரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேனாக பார்க்கும்போது இந்த இடத்துல கோடி ரோட்ஸ்க்கு மேலே தான் எனக்கு பயங்கர ஹேட்டாக வருது. ஏன்னா அப்படி ஒரு சாம்பியனாடா நீ ட்ரூ மேக்கின்டயரோட பெரிய ஒர்க் ஹார்ஸாடான்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரைட், ஸோ நான் ஒரு ஃபேனாக பேசாமல் ஸோ ஒரு ரெஸ்லிங் யூடியூபராக வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ மேக்கின்டயரை டபிள்யூபிள்யூ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அண்டர்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ இதுக்கப்புறமாச்சும் ட்ரூ மேக்கின்டயர் ஒரு ப்ராப்பர் ஸ்டோரில் எனக்கு கொடுப்பாங்கன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரூ மேக்கின்டயருக்கு 28 கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடியுது. எனக்கு தெரிஞ்சு இப்படியே பண்ணோன்னா டபிள்யூபிள்யூ கண்டிப்பாக போயிடுவார். இப்போ வரைக்கும் கண்ட டபிள்யூபிள்யூ டவுன்ஃபாலில் போய்கிட்டு இருக்கிற நிலையில் இப்போ வரைக்கும் கண்ட மீண்டும் கம்பேக் கொடுப்பாங்களான்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனில் என்ன நடக்குது, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வருங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு காலேஜ் கிடையாது, லீவு தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்ட்டா.